மகிழ்வித்த மகள் பெண்களால் பெண்களுக்காக பெண்களை உருவாக்கிய தளம் மகிழ்வித்த மகள் குழுவிலிருந்து இந்த மாதிரி ஆட்கள் பேசுகிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காகனா வீட்டில் இருந்த மாதிரியே ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய ஜாப்ஸ் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான விஷயங்களில் சில நேரங்களில் நம்ம டீமில் கொடுத்த பண்டமாற்ற பிளேயர் படிக்கமாக இருக்கலாம், இல்லைனா வந்து சர்வீஸ் பேஸ்டான ஒர்க் ஆகலாம், இல்லை சின்ன சின்ன ஒர்க்லாம். நான் நிறைய படிச்சிருக்கேன் மேடம். நான் ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்கேன், இல்லை ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், ஓரளவு நான் ஒரு 12th முடிச்சுட்டு ஒரு காலேஜ் டிகிரி முடிச்சிருக்கேன். பட் எனக்கு கொஞ்சம் டீசெண்டான ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீலான்சிங் மாதிரி ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அது எங்கே போய் கற்றுக்கணும்னு எனக்கு தெரியல. இல்லைனா கொஞ்சம் நான் என்ன வேலை பார்க்குறேன்னு யாராவது கேட்குறாங்கன்னா நான் வெளியில் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு நல்ல ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும், நான் இந்த வேலை பார்க்குறேன்னு தெளிவாக நான் சொல்லணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஜாப்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கான வீடு தான் இது. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி என்னென்ன நிறுவனங்கள் இருக்குன்னா கண்ணை மூடி பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கும், கண்ணை திறந்து பார்த்தா அவ்வளோ விஷயங்கள் விளம்பரங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கும். ஸோ விளம்பரங்கள்லாம் நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் பார்க்குறோன்னா நியூஸ் பேப்பரில் ஆரம்பிச்சு டிவியில் ஆரம்பிச்சு வந்து நம்மளுடைய ஃபோன்லேருந்து எல்லா விதத்துலையும் ஏதோ ஒரு ஆட்ஸ் இருக்கும். அந்த ஆடோட பர்பஸ் என்ன? ஏதோ ஒரு பொருளை யாரோ ஒருத்தருக்கு விற்கிறாங்க அப்படின்னு. இப்போ என்ன ஆகுனா நமக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் யாரோ ஒருத்தருக்கு தேவைப்பட்டுட்டே தான் இருக்குது எல்லா நேரமும். ஏன்னா வந்து ஒரு பொருள் மட்டும் இருக்குன்னா அந்த பொருளை எல்லாரும் பயன்படுத்தினால அந்த பொருளை பயன்படுத்துகிற மக்கள் கூட்டம் ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்க செய்வாங்க. அப்போ என்ன ஆகுனா நம்மகிட்ட ஏதாவது திறமை இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். அப்போது திறமைக்கான வேலைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய திறமைகளை நீங்கள் இன்னும் வடிவமைச்சு உங்களுக்கான செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? இப்போ என்னன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கும். அமேசான் சொல்லுவோம். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதில் மெயினாக இப்போ நம்ம இப்போ கொடுக்க போகிற ஒர்க் என்ன அப்படின்னா அமேசானோட டைப்பில் உள்ள ஒரு ப்ராஜெக்ட். அதாவது உங்களுக்கு சேலரி போட போகிறது யாருன்னா மகிழ்வித்த மகள் டீம் போட போகிறது கிடையாது. அமேசான் உங்களுக்கு சேலரி கொடுக்க போகுது. ஓகே, அப்போ அதுலேருந்து நிறைய ஜாப் ஆஃபர் இருக்குது. அமேசானில் கொடுக்குற ஒரு ஜாப் ஆஃபருக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திட்டு எப்படி இதில் நீங்கள் இன்கம் வாங்கணுன்ற உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ட்ரைனிங் மூலமாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் போய் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அமேசான் அப்படின்னு சொல்லுவாங்க. அமேசானில் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. அமேசான் கேடிபி இருக்குது, அமேசான் இபுக் இருக்குது, கிண்டல்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வரும். அதுக்கான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அமேசானோட ப்ராஜெக்ட்ஸில் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட் பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான். அமேசான் ரிலேட்டடாக 4 ப்ராஜெக்ட் இருக்குது. அமேசான் கேடிபி, கிண்டில், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், செல்லர் மார்க்கெட்டிங். ஸோ இதில் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அமேசான் கேடிபி. அதாவது நம்மளுடைய கிட்ஸோட புக்ஸில் இருந்து டைரி அதெல்லாம் நம்ம வாங்குறோம் இல்லையா, குழந்தைங்களுடைய டிராயிங் புக்ஸு, அதுக்கப்புறம் குழந்தைங்களோட அல்ஃபபெட் புக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு நிறைய விதமான புக்ஸ்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் ஒவ்வொன்றா கவிதை எழுதுவீங்க, கதை எழுதுவீங்க, ஒரு புக்ஸ் போடுவீங்கன்னா ஸோ அதுமாதிரி ரிலேட்டடாக நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் புக்காக நீங்கள் லான்ச் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு அமேசானே பிரிண்ட் அவுட் எடுத்து பப்ளிஷ் பண்ணுற ஒர்க் எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. கஸ்டமர் யார் ஆர்டர் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குற வரைக்கும் எல்லா விதமான செலவுகளையும் அமேசானே பார்த்துப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஜஸ்ட் ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் தான் உங்களுக்கு வேணும். இதுதான் கண்டென்ட் ரைட்டிங் ஜாப்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டென்ட் ரைட்டிங் ஜாப் அமேசானில் இருக்குது. அதில் வந்து கிண்டல்னு சொல்லுவாங்க. ஸோ கிண்டலில் டேரெக்டாக நீங்களே பப்ளிஷ் பண்ணலாம். உங்களுடைய சொந்த கருத்துக்களை வந்து நீங்கள் ஒரு புக்காக எப்படி போடுறது, அந்த புக்கை சேல் பண்ணுற ஒர்க் எல்லாமே நம்ம மார்க்கெட்டிங் நம்ம வந்து புக்கை வந்து பிடிஎஃபாக ரெடி பண்ணி அதில் அப்லோட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த அதுக்கான மார்க்கெட்டிங் வேலைகளை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். சில ஹின்ஸ் வேர்டு, எஸ்ஓஇ, அந்த எஸ்இஓலாம் பார்க்கணும். நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து ரெவன்யூ ஆகும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூங்கிட்டு இருக்கும் கூட ஒரு புக் போட்டுட்டு நீங்கள் தூங்கிட்ட கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த புக் சேலாக நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்துட்டே இருக்கும். அதாவது ஸ்லீப்பிங் டைமில் ஒரு இன்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்கம் தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். இதில் நீங்கள் எத்தனை விதமான புக்ஸ் வேணாலும், இத்தனை புக் தான் நீங்கள் போடணும் அவசியம் இல்லை, எத்தனை விதமான புக்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம். ஓகே, சில பேர்லாம் 1000 to 2000 பண்ணி போட்டுகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை புக்ஸ் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட புக்குக்கான அமௌண்ட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும் அப்படின்னா நீங்கள் அதை பற்றின பேசிக் நாலேஜ் கற்றுக்கணும். ஸோ நிறைய யூடியூப்ஸில் உங்களுக்கு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. பட் உங்களுக்கு கோர்வையாக நம்ம டீமில் என்ன பண்ணால் ஒரு சிலபஸ் வைஸ் கொடுத்துருப்போம். ஸோ 8 நாள் ஒரு பேசிக் லெவல் ட்ரைனிங் இருக்கும். அந்த பேசிக் லெவல் ட்ரைனிங்கில் நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணி தாராளமாக என்ன பண்ண ஒரு நாள் நீங்கள் ஆக்சுவலாக 8 லெவல் தியரி கிளாஸ் நாங்கள் கொடுப்போம். 8 லெவல் நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை நீங்கள் அப்படியே நாங்கள் அடுத்த நாள் நீங்கள் என்ன பண்ணோம் ப்ராக்டிகல்ஸ் செய்யணும். நீங்கள் ப்ராக்டிகல் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்கள் டவுட்ஸ் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறவா இருக்கும். அப்போ ஒரு வாரத்துக்கு 2 கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ மொத்தம் 8 கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான டேட் அண்ட் டைம் ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கமிங் 27th அன்னைக்கு உங்களுக்கு இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ யாராவது ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மந்த்தும் இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ விருப்பப்படுறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.